கோவை மாவட்டம் சூலூர் அருகே போலீஸ் ஓட்டுநர் அரிவாளால் வெட்டப்பட்ட நிலையில் இப்பகுதியில் வார விடுமுறை நாட்களில் சமூக விரோத கும்பலின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். சூலூர் அருகே சிறப்பு பிரிவு காவல்துறை ஓட்டுநர் பார்த்திபனை மர்ம நபர்கள் அரிவாளால் வெட்டி அவரது மனைவியின் நகைகளை கொள்ளையடித்துள்ளனர். இதையடுத்து சம்பவ இடத்தில் அரிவாள் மற்றும் மது பாட்டில்களை போலீசார் கைப்பற்றி தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் இப்பகுதியில் இரவில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கே சனிக்கிழமை இரவு ஞாயிற்றுக்கிழமை இரவில் பார்த்தீங்கன்னா சமூக விரோதிகள் கும்பல் அதிகமாக இருக்குது. இங்கே இந்த மாதிரி நடைப்பயிற்சிக்கு வர்றவங்க இவங்ககிட்டலாம் அடிக்கடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்குது. ஒரு கியூ பிரான்ச்சை சேர்ந்த காவலருக்கு இந்த நிலைமை நடந்திருக்கு. அவரும் அவரோட சம்சாரமும் ஏதோ ஒரு இரவு உணவு அருந்தி விட்டு இந்த பாதை வழியாக போகலான்ட்டு பக்கத்தால் போனீங்கன்னா ஒரு அடுத்த மெயின் ரோட்டை பிடிச்சிடலாம், அதுக்காக இந்த குறுக்கு சாலையில் போயிருக்காங்க. அப்போ சமூக விரோதிகள் சிலர் 3 பேர் இந்த அம்மா கூட்ட நகை பறிக்கிற முயன்ற போது இவர் தடுத்திருக்காரு. தடுத்தவரை அரிவாளால் வெட்டியிருக்காங்க. இந்த பகுதியிலே இந்த மாதிரி சம்பவங்கள் அடிக்கடி நடக்குது. ஆனால் இரவு நீங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸார் ரோந்து வர்றாங்க. அவங்க அந்த பைபாஸ் சாலையில் மட்டும் வர்றாங்க, உள்ளே வர்றதில்லை. சனி ஞாயிற்றுக்கிழமையில் இங்கே கடுமையான ஒரு ரோந்து இருந்ததுன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கிறது தவிர்க்கப்படும்னு எங்களோட கருத்து. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.